ஆதி பகவன் முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூலை மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 30°C உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் வெப்பநிலை எச்சரிக்கைக்குரிய ஒரு நாளாக இருந்தது என்று சொல்லலாம். நேற்றைய தினம் கொஞ்சம் வெப்பநிலை அதிர்த்தாலும் கூட இன்றைய தினம் அதற்கான முறையான எச்சரிக்கை வந்து அநேகமான பாகங்களிலும் வந்து விடுக்கப்பட்டிருந்தது. உதாரணம் அதோடு சேர்ந்து பலத்த காற்றும் கூட பல இடங்களில் எதிர்கொண்டிருந்த இந்த வேளையில் வந்து இன்று இரவு பொழுதுகளில் வந்து தண்டர்ஸ்ட்ரோமுக்கான எச்சரிக்கையும் வந்து டொரண்டோவின் பல டொரண்டோ மற்றும் ஏனைய இடங்களிலும் கூட சதர்ன் ஒன்டாரியோவின் நிலையமான இடங்களில் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகவும் கூட அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இரவு வேளைகளில் லேட் நைட்டில் வந்து வெளியே செல்வதை முடிந்தவரை வேலையிடம் இல்லாட்டி முடிந்தவரை செல்வதை தவிர்க்குமாறும் வந்து வானிலை மையம் வந்து அறிவித்திருக்கின்றது. எனவே இது குறித்து நாங்கள் இன்றைய வானிலை அறிக்கையில் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். இன்றைய குடிமை கடை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை இப்பொழுது மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க கோரி கனடிய அரசாங்கத்திடம் MP கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து அவர் கூறிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதோடு கனடா டைரக்டர் ஆஃப் அட் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஃபரிடா டைஃப் அவர்கள் வழங்கிய விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கனடிய வளம் பகுதியில் அதிகரித்து வரும் போதை பாவனை நெருக்கடியை எதிர்கொள்ள மேலதிக நிதியுதவி வழங்க இருக்கின்றது. இது குறித்து கனடாவின் மினிஸ்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் கரோலின் பெனட் அவர்கள் கூறிய விடயங்களை இன்றைய கனடிய வளம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வளமை போல கலையரங்கம், கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் நேரடியாக டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என இன்றைய தினம் கனடிய அரசாங்கத்திடம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் தனது கோரிக்கையை வந்து இன்றைய தினம் விடுத்திருக்கின்றார். 2008-2009 ஆண்டுகளில் இலங்கையில் இடம்பெற்ற இந்த இனப்படுகொலைக்கு காரணமான இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் அவர் சகோதரரான மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு ஆனந்த் சங்கரி வந்து கனடிய அரசிடம் வந்து கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த கோரிக்கைகளை வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஸ்காப்ரோ ரூஷ் பார்க் தொகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் சங்கரி தான் இந்த கான்ஃபரன்ஸையும் அதாவது இந்த சந்திப்பையும் நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் இலங்கையின் புதிய தலைவராக பிரதமரும் தற்காலிகமான ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ள நிலையில் வந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றது, அதாவது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இடம்பெற்றது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இது குறித்து MP கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் கூடிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம்.
you for joining us today. My name is Gary Anandasangari. I'm the Member of Parliament for Scarborough Rouge Park. I'd like to begin by acknowledging that we are gathered here on the traditional unceded lands of the Algonquin people. And I'm joined here by a number of people. Farida Dave, who is the Canada Director for Human Rights Watch. Archana Ravichandra Deva, who's the Executive Director for People for Equality and Relief in Lanka. And Vinod Navajiva Nanda, who is the President for Centre Communautaire Tamil de Quebec. In the midst of the most significant economic and political turmoil in the history of Sri Lanka, its parliament elected Ranil Wickremesinghe, a failed former prime minister, as its executive president. In doing so, the parliament of Sri Lanka failed to capture the calls by tens of thousands of protesters over the past several months in seeking change from successive corrupt and inept governments. The protesters had succeeded in forcing the resignations of Mahinda Rajapaksa as Prime Minister and Gotabaya Rajapaksa as President. Today, Gotabaya Rajapaksa is in Singapore and reportedly seeking safe passage to another country where he can evade justice for his role as Defense Secretary in 2009 when the Sri Lanka Armed Forces committed war crimes, crimes against humanity, and genocide. Today, more than ever, there's an imperative to ensure that leaders who commit atrocities be held to account. The successive failures of the international community to consistently apply and abide by the international rules-based order has resulted in international impunity and allowed those like the Rajapaksa brothers to roam freely. I'm therefore asking our government to impose sanctions on both Gotabaya Rajapaksa and Mahinda Rajapaksa for their roles in atrocities committed in 2008 and 9. Together, they're responsible for the deaths of tens of thousands of people, the displacement of over 300,000 Tamils, the bombing of hospitals and no-fly zones, deliberately understating the population count, resulting in starvation due to reduced food aid provided by the UN, failing to account for the thousands of men and women who went missing, including combatants who surrendered under the Geneva Convention, summarily executing Tamils, including 12-year-old Balachandran Prabhaharan, and the use of sexual violence and rape as weapons of war. Essentially, the Rajapaksas broke international law and must be held to account. I believe that countries like Canada must take decisive action. This past May, the Canadian Parliament passed a motion acknowledging the genocide of Tamils in Sri Lanka. Today, more than ever, Canada needs to lead and ensure that the Rajapaksas and others are held to account. In the meantime, I wrote to the Singaporean Foreign Affairs Minister Vivian Balakrishnan yesterday to express my disappointment in their decision to allow Gotabaya Rajapaksa and his family to enter the country. But now that he is in the country, I'm asking the government of Singapore to prosecute Gotabaya Rajapaksa under the principles of universal jurisdiction for the crimes he committed. In that regard, I reiterate the numerous calls of the United Nations High Commissioner for Human Rights, asking member states to exercise universal jurisdiction and prosecute those who committed atrocity crimes in Sri Lanka within their local jurisdiction. And finally, as the International Monetary Fund, World Bank, and the Asian Development Bank negotiate a fiscal bailout, Sri Lanka's disproportionate expenditure on its military needs to be reined in, and the state reform to ensure that the underlying grievances of the Tamil people are addressed meaningfully and that there is respect and adherence to the rule of law. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:13 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என கனடிய அரசாங்கத்திடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்த் சங்கரி அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். அது பற்றி வரக்கூடிய விடயங்களை பார்த்தோம். அதிலும் ராஜபக்ஷ சகோதரர்கள் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களின் மரணத்துக்கு காரணமானவர்கள் என்றும் ஆனந்த் சங்கரி குற்றம் சாட்டியிருந்தார். எனவே சர்வதேச சட்டத்தை மீறிய ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது கனடா போன்ற நாடுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தனது செய்தியாளர் சந்திப்பில் இதனை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். எனவே அதே நேரம் இலங்கையின் தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகளை குறித்து தனது கவலைகளையும் கூட ஆனந்த் சங்கரி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அவரை தொடர்ந்து கனடா டைரக்டர் அட் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஃபரைடா டெஃப் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Human Rights Watch has worked on Sri Lanka for over 3 decades, documenting serious violations by both sides during the 26-year civil war, and since the war ended in 2009, how successive governments have committed human rights abuses and undermined independent institutions crucial for effective and transparent governance. It's clear that the current crisis has deep, systemic roots, and it will be vital for key stakeholders to address the underlying root causes by pressing for reform and strengthening the rule of law. Sri Lanka's new government should use the transfer of power to address the acute economic, political, and human rights problems that have been the focus of months of protest. While its international partners like Canada should insist that the new government tackle entrenched problems of corruption, inequity, and lack of accountability for past abuses. If a more stable government enjoying public legitimacy cannot be established, the risk of a humanitarian crisis and of greater violence and repression is very high. With that said, Canada should urgently call upon Sri Lanka's new president and authorities to respect human rights in resolving the political and economic crisis. Prime Minister Trudeau should urgently communicate to his Sri Lankan counterpart that abuses against protesters are unacceptable. He should also affirm that a stable government with public legitimacy is essential to address the urgent needs of Sri Lankans as well as the root causes of the current crisis. Ottawa should also press Sri Lankan authorities to investigate and prosecute official corruption and freeze any assets in Canada if they are suspected to have been obtained from corruption. Canada should also support programs by the IMF, the World Bank, and others which protect the Sri Lankan people from the worst effects of the economic crisis and which insist on governance reform and strong measures to tackle corruption. It's also critical that Canada support the renewal of an accountability effort at the United Nations Human Rights Council to collect, analyze, and preserve evidence of international crimes for future prosecutions. It's crucial that this mandate is renewed in September, and Canada is well placed to lead these efforts. Steps to advance accountability for international crimes in Sri Lanka will reduce the growing risk of further abuses. The Canadian government should ensure that the warning signs are heeded by taking concrete action now. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க
நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ், NKS Drapery and Blinds. உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:18 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். ராஜபக்ச சகோதரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என கனடிய அரசாங்கத்திடம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரியான சங்கரி மற்றும் கனடா டைரக்டர் அட் ஹியூமன் ரைட் வாட்ச் ஃபரிடா டெஃப் அவர்கள் கூறிய விடயங்களை பார்த்தீர்கள். அடுத்ததாக தற்சமயம் இந்த COVID-19 புதிய வேரியண்டான BA.5.5 வேரியண்ட் வந்து பரவி கொண்டிருக்கிற சமயத்தில், அதுவும் குறிப்பாக 7வது அலையில் இருக்கின்ற இந்த சமயத்தில் வந்து ஒரு கணக்கெடுப்பு ஒன்று இடம்பெற்று சொல்லலாம். அதாவது ஆங்கஸ் ரெய்ட் இன்ஸ்டிடியூட்டினால் நடத்தப்பட்ட ஆய்வின்படி கனடியர்கள் வந்து தற்சமயம் வந்து இந்த முகமூடி ஆணையம், அதாவது இந்த மேக்ஸ் மெண்டேட் வந்து திரும்பும் போது அதற்கான முடிவெடுப்பதில் வந்து பிளவுபட்டிருப்பதாக வந்து இந்த அறிக்கையை தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஆங்கஸ் ரெய்ட் இன்ஸ்டிடியூட் ஆய்வின் கண்டுபிடிப்பின் மூலம் 51% பேர் மட்டுமே வந்து பொது இடங்களில் மீண்டும் முகமூடிகளை பயன்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்துவதை வந்து அவர்கள் ஆதரிக்கின்றார்கள் என அந்த அறிக்கையில் தெரிய வருகின்றது. அதே நேரம் கட்டாய முகமூடி அணிவதற்கு எதிர்ப்பு இருப்பதை வந்து இந்த ஆய்வை கண்டுபிடித்திருந்தாலும் கூட கனடியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து அது கிட்டத்தட்ட 74% வந்து COVID-19 பரவலை குறைப்பதில் முகமூடி அணிவது பயனுள்ளதாகவே இருக்கும் என்றும் கூட இவர்கள் நம்புவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அநேகமாக தற்சமயம் என்று பார்க்கும்போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கூட இந்த முகமூடி ஆணைகள், அதாவது மேக்ஸ் மெண்டேட் வந்து கைவிடப்பட்டு அதுக்கான ஆதரவு வந்து குறைவடைந்து வருவதை வந்து பெரும்பாலும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அட்லாண்டிக் கனடாவில் வந்து அதிக ஆதரவு கிடைப்பதையும், அதே நேரம் ஆல்பர்டாவில் வந்து குறைந்த ஆதரவையும் கொண்டுள்ளதாக வந்து இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அதே நேரம் இந்த வேக்சின் பாஸ்போர்ட் இதனுடைய பாவனையும் கூட தற்சமயம் குறைந்து வருவதாகவும் தெரிய வருகிறது. இப்போ எங்கேயுமே வந்து இந்த வேக்சின், அதாவது ஏர்போர்ட்டோ அதை தவிர்த்து மேரி இடங்களை தவிர்த்து இந்த வேக்சின்ஸ் பாஸ்போர்ட்ஸ் வந்து இந்த இடங்களிலும் வந்து பாவனையிலேயோ அதில் வந்து அதை சோதனை செய்வதோ வந்து இப்பொழுது குறைவடைவதையும் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகின்றது கனடாவின் பெரும் பாகங்களிலும் கூட. எனவே கடந்த செப்டம்பர் என்று பார்க்கும்பொழுது இந்த வைரஸினுடைய 4வது அலையில் மத்தியில் இருக்கும்பொழுது 70% வந்து இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை வந்து ஆதரித்திருந்ததாக கூறினார்கள். அதாவது குடியிருப்பாளர்களும் சரி, இந்த பெரிய பொது இடங்களில் நுழைவதற்கும் சரி மற்றும் தடுப்பூசி போடுவதற்கான ஆதாரங்கள் வந்து கட்டாயம் காட்டப்பட வேண்டும் என்பதை வந்து ஆதரித்திருந்தார்கள். ஆனால் தற்சமயம் இப்பொழுது அது 25% குறைவடைந்திருப்பதையும் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் கிட்டத்தட்ட 10% பேர், அதாவது 30% என்று பார்க்கும்பொழுது இந்த வங்கிகள், திரையரங்குகள் மற்றும் வேறு இந்த இடங்களில் மட்டும் தவிர்த்து அந்த மாதிரி இடங்களில் வந்து மாஸ்க் வந்து நிச்சயமாக முகமூடி கட்டாயம் அணிய வேண்டும் என்றும், மற்ற எல்லா நேரமும் கூட இந்த முகமூடிகள் அணிந்திருக்க வேண்டும், பொது இடங்களில் வேண்டும் என்று கூட அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதில் பாதி, அதாவது 53% வந்து அவ்வாறு செய்வது வந்து அரிதாக அல்லது ஒருபோதும் இல்லை என்று கூட இவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். எனவே தற்சமயம் என்று பார்க்கும்பொழுது COVID-19, அதாவது அந்த புதிய வேரியன்ட் BA.5 வேரியன்ட்ஸுடைய அந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்ற நிலையிலும் கூட தற்சமயம் இந்த மாஸ்க் மேண்டேட், அது இந்த கட்டாய முகமூடி அணிதல் வந்து மீண்டும் வளமைக்கு வரலாம் எனவும் கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய மாற்றம் எப்படி இருக்க போகின்றது என்று. அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இன்றைய கனடிய வளம் பகுதியில் பார்க்க இருப்பது அதிகரித்து வரும் போதை பாவனை நெருக்கடியை எதிர்கொள்ள மேலதிக நிதி உதவி வழங்க இருப்பதாக கனடாவின் மினிஸ்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் கரோலின் பெனட் அவர்கள் கூறிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். மினிஸ்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் அமைச்சர் கரோலின் பெனட் அவர்கள் வந்து கனடா முழுவதும் உள்ள அதிகமான மருத்துவர்கள் வந்து இந்த ஓவர்டோஸ் இதனுடைய அளவை வந்து அதனை வந்து பாதுகாப்பான முறையில் வந்து வழங்க வேண்டும், அதுக்காக பாதுகாப்பான மருந்துகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். வென்கூவரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார்.
பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மருத்துவர்கள் மற்றும் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கல்லூரியின் வழிகாட்டல் மற்றும் இதனுடைய ஆவணங்கள் மற்றும் மற்ற மாகாணங்கள் பிரதேசங்களில் இந்த ஆவணங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூட அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எனவே கடந்த ஆண்டு கனடாவில் 7500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஓவர்டோஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் மற்றும் இந்த போதைப் பொருள் பாவனையில் இருக்கின்ற பிரச்சனையை அவர் கையாளுகள் ஏற்படுத்த பிரச்சனையும் அதே நேரம் அதனை எவ்வாறு தவிர்ப்பது என்ற விடயங்களையும் பற்றியும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்று கூட பெனட் அவர்கள் கூறியிருந்தார். இதுக்காக பிசியில் 7 பாதுகாப்பான விநியோக திட்டங்கள் உட்பட கனடா முழுவதும் இதுக்கான முயற்சிகளை அறிவிக்கும் கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். எனவே ஒன்டாரியோ மற்றும் ஏற்கனவே வேறு இடங்களில் கூட ஏற்கனவே இதற்காக $40 மில்லியன் பட்ஜெட்டில் நிதியாக ஒதுக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இது குறித்து மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் மினிஸ்டர் கரோலின் பெனட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Today, I'm pleased to announce nearly $40 million in federal funding going to 73 projects. This includes 7 safer supply projects worth more than $7 million, 2 of which are supporting safer supply projects right here in British Columbia. These projects, funded through Health Canada's SUAP, Substance Use and Addictions Program, will help people who are at risk of experiencing substance-related harms and overdose by scaling up the prevention, harm reduction, and treatment efforts, including the provision of safer regulated supply of drugs. These projects will also support people disproportionately affected by problematic substance use or who face barriers accessing services. Today, we will hear a little bit more about the PHS Community Services Society and our host today because they are receiving $1.1 million to utilize the Lifeguard app to monitor the status of people who use drugs living in PHS supportive housing in Vancouver, home to a wide demographic of marginalized groups, including Indigenous peoples and the 2S LGBTQIA+ population. These groups include some of the most vulnerable people using opiate and polydrug and regularly using substances alone. Ce financement fait partie de notre engagement plus grand pour améliorer l'accès à des services de traitement, de prévention et de réduction des risques à travers le pays. Since 2017, more than 200 projects across Canada have been funded through SUAP. These projects, like the ones we are here to talk about today, are making a difference in communities. They are saving lives. They're improving the quality of life and the dignity here in British Columbia and across the country. While all regions of Canada have been impacted by the overdose crisis, BC continues to experience the highest number of overdose deaths among Canadian jurisdictions, impacting British Columbians from all walks of life from across the province. Monday in Prince George, it was so upsetting to learn that the death rate there is even higher than here in Vancouver. As part of the province's response to the crisis, BC requested an exemption under the Controlled Drugs and Substances Act so that individuals 18 years and over in the province will not be subject to criminal charges for personal possession of small amounts of certain illegal drugs. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாருண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ்.
மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். அதிகரித்து வரும் போதை பாவனை நெருக்கடி எதிர்கொள்ள மேலதிக உதவி வழங்க இருப்பதாக கனடாவின் மினிஸ்டர் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் கேரோலின் பெனட் அவர்கள் கூறிய விடயங்களை பார்த்தோம். அடுத்தாக டொரண்டோவின் 4 கடற்கரைகளில் ஈகோலி அளவுகள் அதிகமாக இருப்பதால் அது நீச்சலுக்கு பாதுகாப்பற்றதாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த தற்சமயம் இருக்கின்ற இந்த அதிகரித்த வெப்பநிலை மத்தியில் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது இந்த சமயம் டொரண்டோ நிறைய அந்த நீச்சல் குளங்களாக இருக்கட்டும், சில இடங்களாக இருக்கட்டும், இதற்கான நேரத்தை நீட்டித்திருக்கின்றன என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் இருப்பினும் கூட ஒரு சில கடற்கரைகள் இது பாதுகாப்பாக இருக்காது என்றும் கூட இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது டொரண்டோ பொது சுகாதாரம், டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் சமீபத்திய கனமழையை தொடர்ந்து அதிகளவு ஈகோலி காரணமாக இந்த குறிப்பிட்ட 4 நீச்சல் கடற்கரைகள் 4 கடற்கரைகள் நீச்சலுக்கு பாதுகாப்பற்றதாக அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். மேரி கர்டிஸ் பார்க் ஈஸ்ட் பீச் மற்றும் சென்ட்ரல் ஐலாண்ட் பீச், கியூபெல்மி பீச் மற்றும் பிளஃபர் பீச் பார்க், இந்த 4 கடற்கரைகளும் இதில் பாதுகாப்பற்றதாக கருதப்படுகின்றது. சனிசைட் பீச் இந்த கடற்கரையும் கூட இதில் அடங்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். இது நேற்று தினமே இதனை அறிவித்திருந்தார்கள். இது நீச்சலுக்கு பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார்கள். அதே நேரம் மேரி கர்டிஸ் பார்க் பீச் தற்சமயம் அதிகளவு ஈகோலி அளவை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். கிட்டத்தட்ட 920 ஈகோலி லெவலை இது கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இந்த அதிகளவு ஈகோலி காரணமாக இதில் நீச்சல் நீந்துவதனால் கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் தோல் மற்றும் நோய் தொற்று நோய்கள் இதுக்கான வரும், அதாவது தோல் புற்றுநோய்கள் இது போன்ற ஆபத்துக்கள் விளைவு இருப்பதாக அவர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த கடற்கரை தண்ணி ஒருவேளை உங்கள் உள்ளுக்கு சென்றால் அது வயிற்றுக்கோளாறு, வாந்தி பேதி போன்ற விடயங்களையும் ஏற்படுத்தும் என்றும், அதே நேரம் சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பலவீனமான, அதாவது இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் கூட கடுமையான நோய்களுக்கு தள்ளப்படுவார்கள் என்ற ஆபத்தில் இருக்கின்றார்கள் என்றும் கூட இவர்கள் குறிப்பிட்டு சொல்லிக்கின்றார்கள். எனவே முடிந்த வரைக்கும் இந்த கடற்கரைக்கு செல்வதை, அதாவது இப்போ நிச்சயமாக சம்மர் டைம் கடற்கரைக்கு செல்ல வேண்டும் போல தான் இருக்கும் இந்த குளிர்ந்த வெப்பநிலை காலங்களில் எனவே குறிப்பிட்டு அங்கே சென்றாலும் கூட, அதாவது அதில் குளிப்பதை இந்த குறிப்பிட்ட இந்த 4 கடற்கரைகளில் குளிப்பதை தவிர்க்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மேரி கர்டிஸ் பார்க் ஈஸ்ட் பீச், சென்ட்ரல் ஐலாண்ட் பீச், கியூபெல்மி பீச் மற்றும் பிளஃபர்ஸ் பீச் பார்க், இந்த 4 கடற்கரைகளையும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். குடிமின் கடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 296 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 296 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
டொரண்டோ நேரம் 9:32 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கொலம்பியா மணி ஸ்பான்சர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தோம். கனடியர்கள் வாழ்க்கை செலவின் அதிகரிப்பின் அழுத்தத்தை வந்து தொடர்ந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அடுத்த வருடத்துக்கும் தொடர்வதாக, அதாவது கனடாவின் பணவீக்கம் இந்த ஆண்டு முழுவதும் அதிகமாக இருக்கும் என பேங்க் ஆஃப் கனடாவின் கவர்னர் சீஃப் மெக்கலம் அவர்கள் கூறியிருக்கின்றார். புதன்கிழமை அன்று கனடாவின் புள்ளி விவரங்கள் வந்து கூறிய விடயங்கள், நாட்டின் வருடாந்த பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் 8.1% உயர்ந்திருந்தது. இது மே மாதத்தில் 7.7% இருந்தது. இது ஜனவரிக்கு பிறகு, அதாவது 1983 ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய வருடாந்த மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. கடந்த மாதத்தின் பணவீக்க விகிதம் வந்து அதிகரித்ததற்கு முக்கியமாக பெட்ரோல் விலையின் உயர்வே காரணம் எனவும் இவர் கூறுகின்றார். ஜூலை 13 அன்று பேங்க் ஆஃப் கனடா அதன் ஒரு இரவில் வட்டி விகிதத்தை 100 அடிப்படை புள்ளிகள், அதாவது 2.5% உயர்த்தி என்பதும், அதுவும் ஆகஸ்ட் 1998க்கு பிறகு மத்திய வங்கியின் மிகப்பெரிய வட்டி உயர்வாகவும் கருதப்பட்டது என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இந்த பேங்க் ஆஃப் கனடாவின் அடுத்த வட்டி விகித முடிவு செப்டம்பர் 7 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகஸ்ட் 16 அன்று அதன் ஜூலை பணவீக்க அறிக்கையை வந்து ஸ்டாட்கன் வெளியீட்டை தொடர்ந்து அவர்கள் வெளியிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து மெக்கலம் பண வீக்கத்தை வந்து 2% இலக்கிற்கு திரும்ப பெறுவது முக்கியமானது. இதற்காக தான் அதிகளவு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார். முடிந்த வரைக்கும் இந்த வட்டி விகிதத்தை குறைப்பதற்கு அவர் அதிகமாக எதிர்பார்க்கின்றார் என்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டு இந்த சந்திப்பின் போது கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் நுழைகின்றோம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இந்த கவர் சாங்கை பாடியிருக்கின்றார் ஸ்ருதிகா ராஜ்குமார். அவதாரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற தென்றல் வந்து தீண்டும்போது என்ற அந்த பாடலுடைய கவர் வெர்ஷனாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம்.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:41 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டப்பவர்கள் கொலம்பியா குரூப். கலையரங்கம் பகுதியில் ஸ்ருதிகா ராஜ்குமார் வழங்கிய அந்த கவர் சாங் பார்த்தீர்கள். அது தென்றல் வந்து தீண்டும் மற்றும் தென்றல் வந்து என்னை தொட வந்த 2 பாடல்களுடைய ஒரு கவர் சாங்காக அந்த பாடல் அமைந்திருந்தது. அவருக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்றாரினுடைய எரிபொருள் விலை நாளை மறுதினம் வந்து மீண்டும் குறையவிருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இதுவரை அதுக்கு பிறகு இல்லாத அளவிற்கு வந்து எரிபொருளின் விலை வந்து வெள்ளிக்கிழமை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே நாளை மறுதினம் வந்து இந்த எரிபொருள் கேஸ் ப்ரைஸ் வந்து 174.9% குறையும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ, ஒட்டாவா, ஹாமில்டன், லண்டன், கிஷ்னர், பெரி, நயக்ரா, கிங்ஸ்டன், வின்சர் ஆகிய நகரங்களில் வந்து இந்த விலை எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மொன்ட்ரியல் நகரிலும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து எரிபொருள் விலை 4 சென்ட்ஸினால் வந்து குறைவடைவதாகவும் தெரிவிக்கின்றது. எனவே அது 190.9 சென்ட்ஸாக அமையும் எனவும் அறிவிக்கப்பட்டுகின்றது. எனவே கடந்த வாரங்களில் ஒப்பிடும்போது கேஸ் ப்ரைஸ் எரிபொருள் விலை வந்து குறைவடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் நாட்களில் வந்து இதுதான் உங்களுக்கு சரியான சமயமாக இருக்கும். உங்கள் கேஸை உங்களுடைய வயல்களுக்கான கேஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கு சரியான சமயமாக இருக்கும். எனவே வெள்ளிக்கிழமையை தவற விடாதீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலநிலை எப்படி போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி.
டொரண்டோ நேரம் 9:44 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். எனவே தெற்கொன்டாரியோவின் பெரும்பாலான பகுதிகளில் வந்து கடுமையான இடியுடன் கூடிய மழை கண்காணிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹெயில் ஸ்ட்ராம், அதாவது ஆலங்கட்டி மழை மற்றும் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ, யார்க் ரீஜன், டூர்ஹாம் ரீஜன், நயக்ரா, ஹால்டன் ரீஜன் அண்ட் ஹாமில்டன் மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் வந்து இதுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அதாவது கிட்டத்தட்ட காற்று வீசக்கூடிய வேகம் வந்து அதிகமாக இருப்பதனால் வந்து குடியிருப்பாளர்களை வந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே லார்ஜ் சைஸ் ஆஃப் ஹெயில்ஸ், அதாவது மிகப்பெரிய ஆலங்கட்டி மலைகளுக்கு கூடக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே நேரம் பரி மற்றும் லண்டனில் வந்து டொர்னேடோ வாட்ச், அதாவது சூறாவளிக்கான எச்சரிக்கையும் வந்து வழங்கப்பட்டிருப்பதையும் வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கேற்றவாறு உங்கள் விடயங்களை வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என கனேடிய அரசாங்கத்திடம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். 2008-2009 ஆண்டுகளில் இலங்கை தீவில் நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு காரணமான இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ, அவரது சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் மீது பொருளாதார தடைகளை விதிக்குமாறு ஆனந்தசங்கரி கனேடிய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது கோரிக்கைகளை முன்வைக்கும் செய்தியாளர் சந்திப்பொன்றை இன்று மாலை ஸ்காப்ரோ ரூஜ்பாக் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி நடத்தினார். இலங்கையின் புதிய தலைவராகவும் பிரதமராகவும் தற்காலிக ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ள நிலையில் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. ராஜபக்ஷ சகோதரர்கள் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களின் மரணத்துக்கு காரணமானவர்கள் என ஆனந்தசங்கரி குற்றம் சாட்டினார். சர்வதேச சட்டத்தை மீறிய ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது கனடா போன்ற நாடுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கரி ஆனந்தசங்கரி தனது செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்தினார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து தனது கவலைகளை ஆனந்தசங்கரி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். கனடாவில் வாழ்க்கை செலவு பல தசாப்தங்களில் இல்லாத அதிக வேகத்தில் அதிகரித்து வருகிறது. கனடாவின் பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் 8.1% இருந்ததாக கனேடிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எரிபொருளின் விலை உயர்ந்ததை தொடர்ந்து கனடாவில் வருடாந்த பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் 8.1% எட்டியது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எரிபொருளின் விலை 54.6%, ஜூன் மாதத்தில் 6.2% அதிகரித்துள்ளது. இது பணவீக்க அதிகரிப்புக்கான முதன்மை காரணியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. சமீபத்திய பணவீக்க அளவீடுகள் ஜனவரி 1983க்கு பின்னரான மிக அதிகமான பதிவாகும். டொரண்டோ, ஒட்டோவா நகர முதல்வர்களுக்கு நகர உறுப்பினர்கள் மீதான வீட்டோ அதிகாரத்தை வழங்க ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் திட்டமிட்டுள்ளார். நகர சபைகளால் 3/2 பங்கு வாக்குகளால் மட்டுமே முறியடிக்கப்படும் வீட்டோ அதிகாரங்களை கொண்ட வகையில் இது அமைய உள்ளது. இது தகுந்த மாற்றங்களை செய்யும் திறனை நகர முதல்வர்களுக்கு வழங்கும் என முதல்வர் ஃபோர்ட் கூறியிருக்கின்றார். நகரசபை விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வதாக கூறிய டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி மேம்படுத்தப்பட்ட அதிகாரங்களை வரவேற்பதாக பரிந்துரைத்துள்ளார். ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை நாளை மறுதினம் மீண்டும் குறைய உள்ளது.
ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் இல்லாத அளவில் எரிபொருளின் விலை வெள்ளிக்கிழமை குறையும் என தெரிய வருகிறது. நாளை மறுதினம் எரிபொருளின் விலை லீட்டருக்கு 174% குறையும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. டொரண்டோ, ஒட்டோவா, ஹாமில்டன், லண்டன், கிச்சனர், பேரி, நயக்ரா, கிங்ஸ்டன், வின்சர் போன்ற நகரங்களில் இந்த விலை எதிர்ப்பு கூறப்படுகிறது. மொன்ட்ரியல் நகரிலும் வெள்ளிக்கிழமை எரிபொருளின் விலை 4% குறைந்து லீட்டருக்கு 1.90 ஆக விற்பனையாக உள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:51 கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நீங்கள் யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ், IPG-யினூடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடை பெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.